பொற்பாதம் நான் பணிந்து வருக வருகவே வாணி கலைவாணி மகனாரதரே வருகைகள் வரமாகும் தவமுனியே வருகைகள் வரமாகும் தவமுனியே அகமகிழ்ந்து போற்றுகின்றோம் தவமுனியே பொற்பாதம் நான் பணிந்து வருக வருகவே வாணி கலைவாணி மகனாரதரே எங்கள் அனைவருக்கும் நல்லாசை தர வேண்டும் சுவாமி. மாதக்கிதம் கவி வணக்க வணக்கம். குருநாதருக்கு நீதூட ஆசாரம் முன்பின் எதிர்க்க பதில் வாசகம் பொய்க்கு பொய் கோளுக்கு கோள் அறிவளார் கிரட்டி அறிவுடையோர் செய்யும் ஆண்மையை சொல்லியிருக்கிற மந்திரமும் தேவ மருந்து ஒரு அருளும் தந்திரமும் ஞானம் தர்மரைய மேதினி உண்டு என்பார்க்கு உண்டு இல்லை என்பார்க்கு இல்லை வைக்கணும். வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து என்றாலே பக்குவம் தவறாத பதமான என் வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே குலமகளே இந்த குலத்தில் நல போட்டும் குலமகளே குரத்தில் நில போட்டும் குலமகளே இந்த குலத்தில் நல போட்டும் குலமகளே உலக ஒளி போட்டு நீ வாழ்கவே உலக ஒளி போட்டு நீ வாழ்கவே உண்மை நினைத்தோங்க பக்குவம் தவறாத பதமாலைகள் வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே மல்லிநாயகம் ஒப்புடனே வாழ்கவே நலவதியாம் இந்த நாதவராசி என்றும் உனக்கிடுவார் நம்பி மகன் கண்டு நலவதியாம் இந்த நாதவராசி என்றும் உனக்கிடுவார் உற்றார் உனை நீ வாழ்கவே ஒற்ற உனை பக்குவம் தவறாத பதமாலைகள் வாழ்த்து ஒப்புடனே வாழ்கவே வள்ளிநாயகம் ஒப்புடனே வாழ்கவே தானிலே கணம்பாடி காண்பர் வியக்கபடி ஆளோலும் சோ என்று ஆயிலோட்டி கொண்டிருக்க குறிஞ்சி கொட்டவனின் குலக்கொடிய நீர் வாழ்க குளம் வாழ்க குற்றம் வாழ்க மகளே உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் யாம் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். கேட்கலாமா சுவாமி? தாங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா முக்காலம் உணர்ந்தவர் நீங்க. நடப்பது நடக்க போறது நடந்து முடிஞ்சது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் கூட இந்த சின்ன பிள்ளை என்கிட்ட வந்து உன்கிட்ட ஒரு சில விவரம் கேட்கிறமா கேட்டா பதில் ஒரு மானி கேட்டீங்க. ஏன்னா கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதன் முறைப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கேளுங்க. ஏதோ சிற்றுருவிக்கு எட்டி ஒரு பதில சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன். தெரியாத வரத்தை கேட்டீங்கன்னா பெரியவங்க நீங்க இருக்கீங்க. உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சுவாமி. சொல் போதே
வண்டிருக்கும் நாடக சொல் கோதே மண்டபலி கற்கடுபடி மாதே 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 வண்டிவழி கற்கடுபடி மாதே 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 மண்டபலி கற்கடுபடி மாதே 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 வண்டிவழி கற்கடுபடி மாதே 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 கற்கண்டுமணி மாதே 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 வண்டுவழி கற்கடுபடி மாதே 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 நாடது சொல் கோதே உமது நாட்டை பற்றி கூறுமா பார்க்கலாம். ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி நாடு மலை நாடு என்பார் பூமி. என்னமோ நடக்க போகுது. திடீர்னு அண்ணாதுரை ஞாபகம் வந்துருச்சு. வண்டுவழி கற்கண்டுமணி மாதி நீ வாழ்ந்திருக்கும் நாடு எது சொற்கோதி. அதுக்கு தாங்கள் பாடிய பாடல் என்னவோ ஞான நிலை தானும் அந்த சுவாமி நாடு மலை நாடு என்பார் பூமி அப்படின்னு பாடினேன் சுவாமி. அப்படிங்க பாருங்க. நாடு மலை நாடு என்பார் பூமி அப்படின்னு பாருங்க. ஆமா. இந்த நாடகத்தை எழுதியவர் யார் தெரியுமா? தெரியுமா? ஈல் போடுற தெரியும் சுவாமி. யாரு? தபத்திரு ஸ்ரீலஸ்ரீ டிடி சங்கரதாஸ். தபத்திரு ஸ்ரீ தங்கராசா எழுதப்பட்ட அந்த சிடி தங்கராஜ் இல்ல, தபத்திரு ஸ்ரீலஸ்ரீ டிடி சங்கரதாச சுவாமிகள். அவர் காண்டேட்டான். இன்னைக்கு கூட தங்கராஜ் பேர் சொல்லக்கூடாதா? எப்போதுமே நீங்க சொல்லுவீங்க. நீங்க சொன்னது நாடக அமைப்பு யாருன்னு கேட்டிருந்தா அந்த பேரை சொல்லி இருக்கலாம். நாடகத்தை எழுதுனது யாருன்னு நீங்க கேட்டீங்க. அதானே இன்னைக்கு மாட்டிக்கிட்டாரா? உண்மையாவே அவர்தான் இந்த நாடகத்தை எழுதினவரே. நம்ம ஒரு பேர் என்னங்க? இந்த ஒரு பேரு குள்ளம்பட்டி. குள்ளம்பட்டி நாடகம் இன்னைக்கு 27/3/2025 அன்று குள்ளம்பட்டி நாடகம்னு எழுதினவர் அவர்தான். அவர் எழுதல, கணக்குப்புல எழுதினாப்ல. முத எழுதி என்கிட்ட கொடுத்தாரு. சொன்னதுதான் இவரு. எழுதி என்கிட்ட கொடுத்தாரே. அவர் உங்ககிட்ட கொடுத்தது அவரு, எங்களுக்கு எழுதுனது கணக்குப்புல. அப்படியா? அதனால அவர் எனக்கு எழுதினதை நான் சொன்னேன். அதனால இந்த நாடகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டேன். அவர் தான் முதல்ல நாடகத்தை எழுதினார். அதுக்கப்புறம் கணக்குப்புல சொல்லி கணக்குப்புல எழுதினார். அப்படி பார்த்தா அங்க சுத்தி பார்த்தாலும் அதுதான். இந்த வள்ளி திருமணம் என்ற நாடகத்தை வள்ளியும் நாரதும் சந்திக்க வேண்டும் என்று எழுதிய நாடக ஆசிரியர் இயற்றியது சங்கரதாச சுவாமிகள். சங்கரதாஸ் சுவாமிகள் தபத்திரு ஸ்ரீலஸ்ரீ டிடி சங்கரதாச சுவாமிகளால் இயற்றப்பட்ட இந்த நாடகம் தான் வள்ளி திருமணம். வள்ளி நாரதம் சந்தித்தாக இருக்கிறதா? இல்ல, கிடையாது. கந்த புராணத்துல அப்படி ஒரு கதை கிடையாது. கந்த புராணத்துல கட்சி வச்சு அப்படி எழுது. நாரதர் வந்து பார்த்துட்டு அதாவது மேலோட்டமா போகும்போது வள்ளியை பார்த்துட்டு போனதுதான் கதை இருக்கும். ஆனா இறங்கி பூலோகத்துக்கு வந்து வள்ளியை சந்தித்ததாகவும் இந்த மாதிரி பேசினதாகவும் எந்த கதையும் கிடையாது. வழியா போறப்போ அப்ப பாக்குறாரு வள்ளிங்க தான் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிகிறது. தருணம் வந்து விட்டது, பருவம் வந்து விட்டது. இதை கொண்டு முருகப்பெருமானிடம் இதை தெரிவிக்க வேண்டும், தகவலை கொடுக்க வேண்டும் என்பதை அவர் சந்திக்காமல் பார்த்து விட்டு சென்றதைத்தான் சங்கரதாசர் என்ன செய்யறார் அப்படின்னா, எல்லோரும் சந்திக்கும் விதமாக எல்லோரும் சந்தித்து இந்த நாடகத்தை வள்ளி திருமண நாடகத்திலே 10 பேர் இருக்கோம்னா அந்த 10 பேருடைய வாழ்வாதார நிலைக்காக அவர் கொடுத்தது தான் என்று விட்டு சென்றதை தான் இன்று நாம் பாடிக்கொண்டிருக்கணும். அதனால அவர் எழுதல, இந்த நாடகத்தை எழுதினவர். ஆனால் இப்பொழுது நீங்கள் பாடினீர்களே, இந்த பாடலை அவர் எழுதினாரா? இல்ல, எழுதல சுவாமி. அவர் எழுதின பாட்டு கிடையாது. அவர் எழுதின பாட்டு இல்ல. அப்புறம் அவர் எழுதின பாட்டு இல்லைன்னா அந்த பாட்டை ஏன் பாடினீங்க? ஏன் நீங்க வண்டு விழின்னு பாடுனீங்களே, வண்டு விழி மட்டும் அவர் எழுதின பாட்டா? இல்ல. அப்புறம் அதுக்கு அந்த பாட்டை நீங்க பாடுனீங்க. நீ என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? நான் இப்படி உன்னை எப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்கிறேன். ஆமா, அந்த மாதிரி நிக்க வச்சு என்ன கேள்வி எடுக்கணும்ல. அது அடுத்தவங்கள மேடையில அசிங்கப்படுத்தி எனக்கு பழக்கம் கிடையாது சுவாமி. அது இது தவறு. அது எனக்கு பிடிக்காது. இத நான் அசிங்கம் நான் இல்ல, அசிங்கங்கிறது கிடையாது. ஏன்னா நான் அந்த மாதிரி இடத்துல வந்தவதான். என்னை இந்த மேடையில எத்தனை பேர் அழுக வச்சு இது என்ன அது என்னெல்லாம் கேள்வி கேட்டு அழுக வச்சு உள்ள போயிருக்கேன். அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா அடிபட்டு வந்தவன். அதனால யாரையும் நான் கேள்வி கேட்க மாட்டேன். நீங்க கேட்டதற்கு பதில் பாட்டு பாடுங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? புரியல, சொல்லுங்க. தெரியாதவங்கள்ட்ட போய் ஒன்று கேட்டு அவங்களை அசிங்கப்படுத்துறதுங்கிறது வேற. புதுசா வந்துருக்காப்பா, இவங்க நம்ம ஏதாவது ஒன்று கேட்டு அவங்க தெரியாமல் இருந்தா பரவாயில்ல. புதுசா அது அப்படி இல்லைல்ல. ஒரு நாடகத்தினுடைய அடிப்படை கதை தெரியாமலே நாடகத்தில் நடிக்கக்கூடாது. கண்டிப்பா
அது தெரிஞ்சிருக்கணும். நம்ம கேட்டது அந்த புராணம் தெரியுமா இந்த புராணம் தெரியுமா நான் கேட்கல. வள்ளி திருமணம் நாடகத்தினுடைய அடிப்படை கதை என்ன, அந்த சாராம்சம் தெரியாமல் ஏன் நாடகம் என்று உலக நாடக தினம் சொன்ன மாதிரி இதுதான் மார்ச் மாதம், நேற்று மார்ச் மாதம் 27ஆம் தேதி வருடம். இதை கூட நாம் நினைவூட்டு வகையில் நிறைய பேர் கிடையாது, அதை நினைவூட்டு வகையிலோட கிடையாது, அந்த அளவுக்கு தெரியாமல் கூட யாரும் வருவது கிடையாது. அப்படி தெரியாமல் ஒருவரை நீ கேட்டு அசிங்கப்படுத்தலாமே, ஏ நாடகத்தை அடிப்படையே தெரியாம வந்திருக்கியா அப்படின்னு கேட்கலாம்ல. நல்லா கேட்கலாம். அவங்களுக்கு தெரியலன்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட போய் மோதுறது தப்பு இல்ல. சம்பளம்னு ஒண்ணு கேட்கறான், ஒருத்தன் பலவீனமா இருக்கிறான் அவன்கிட்ட போய் மோதுறது சரியான விஷயமா? இல்ல இவன் எதிரில் நிக்கிற நல்ல பலமான ஆளு இவன்ட்ட மோதலாம்பா அப்படின்னு தெரிஞ்சு மோதுறது நல்ல விஷயமா? அப்ப நீங்க என்ன செய்றீங்க, பலவீனமான ஆளுகிட்ட போய் மோதி என்னங்க பிரயோஜனம்? நீங்க என்ன செய்றீங்க, பலவீனமானவங்கன்னு தெரியுது அவங்க நம்மகிட்ட அவங்கள்ட்ட போய் நம்ம மோதணும்ன்ற அவசியம் கிடையாது இல்ல. அப்ப என்ன அவங்க பலவீனமாத்தே இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்களே நான் அடிபட்டு வந்தேன்னு, உங்களை விட நாம் உங்களுக்காவது உங்களுக்கு பக்கத்துல அவங்க அதாவது பாரம்பரியம் இருக்கு உங்கள்கிட்ட நாடகத்துறையிலே. எனக்கு அப்படி கிடையாது, ஆசிரியர் தான். எங்க அண்ணனும் பெரியப்பாவும் நாடக ஆசிரியர் தான். ஆனால் நாடகத்துறையில யாரும் பழக்கம் கிடையாது. என்ன 80 பேர் மேடையில என்னுடைய பலவீனம் தெரிஞ்சு எவ்வளவு பேர் எவ்வளவு கேள்வி எவ்வளவு அசிங்கப்படுத்த, அத்தனைக்கும் அசையாமல் இருந்து அத்தனைக்கும் என்ன செய்யணும் சாதிக்கணுங்கிற முடிவு ஒன்னே முயற்சி ஒன்னே இன்னைக்கு நான் மேடையில 4 பேர் மதிக்கும் இடத்துல இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் அடிபட்ட கல் தான் சிலையாகிறது, சோதனைக்குட்பட்ட மனிதன் தான் சாதனையாளனாக மாறுகிறான். இவ்வளவு தூரம் அடிபட்டு நீங்க வந்திருக்கீங்கல்ல, ஒரு 4 பேர் பேசுற மாதிரி மதிக்கத்தக்க நீங்க நிக்கிறீங்கல்ல, நீங்க வண்டு விழின்னு பாடுன உடனே நான் நேத்து வந்த உள்ள நீ பாடுங்க சுவாமி, எதுக்கு நீங்க வண்டு விழின்னு பண்ணீங்க, இது சங்கரதாஸ் சுவாமி எழுதிய பாடலா அப்படின்னு நான் கேட்டிருந்தா பாக்குறவங்க காலையில என்ன பேசிருப்பாங்க, என்னையா பெருமாள் ராஜனா பெரிய ஆள் நீங்க, இந்த நேத்து வந்த புள்ள கதை பாட்டு என்ன தப்பா பாருங்கன்னு கேட்டு நிப்பாட்டி பிடிச்சுப்பா சரி அப்படின்னு உங்களுடைய மதிப்பை நான் குறைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நீங்க பாடுனதுக்கு மறுப்பு தெரிவிக்காம பதில் பாட்டு பாடி. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீ அப்படி ஒரு கேள்வியை கேட்டு அதற்கு நான் பதில் தெரியாமல் நின்றிருந்தால் மக்கள் அதை சொல்லலாம், நீ அந்த மாதிரி கேட்டு நான் பதில தெரியாமல் தான் சொல்லலாம். அந்த இடத்துக்கு நீ என்ன நினைக்கிற, நீயே மறந்துட்ட, நான் திரும்பிட்டு ஒன்னே கேக்குறேன். அப்படி கிடையாது, நீ மறந்துட்டங்கறது கிடையாது, நீங்க அப்படி பேசாதீங்க. புரியல, நான் புரியல, வந்து புரியல. இருங்க சங்கரா இருங்க சாமிகள் எழுதின பாட்டை நீங்க பாடி இருந்தா நான் பதில் பாட்டு பாடி இருப்பேன். நீங்க பாடுனீங்களா, எதுக்கு வண்டி வெளியில பாடுனீங்க, என்ன செய்யற, சரி இதையே மறுத்து பேசுறேன், எல்லாரும் இத தான் பாடுறாங்க, வண்டி வெளியில தான் பாடுறாங்க, அதனால நான் அதுக்குள்ள பதில் பாட்டு பாடுனேன். தன்னை மறந்து நிற்பவர்கள் அடுத்தவரை குறை சொல்லக்கூடாது. நான் உன்னை எப்படி கேட்டேன், தன்னை மறந்து நிக்கிறான்டா, நீங்க வண்டி விழி பாடுறதுக்கு நான் பதில் பாட்டு பாடாம நின்றிருந்தா என்னமா ஒரு கதை பாட்டு பாடுறேன் பதில் பாட்டு பாடாம நிக்கிறியே, தன்னை மறந்து நிக்கிறியா நீங்க கேட்கலாம். நீங்க பாடினதுக்கு பதில் பாட்டு இதுதான், நான் பாடிட்டேன். உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல, அதனால நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்க. அம்மா நான் கேட்டது மாதிரி நீ என்கிட்ட கேட்டுக்கலாமேன்னு நான் சொல்றேன். அதத்தான் நான் கேட்க விருப்பப்படல, நீங்க பாடினதுக்கு பதில் பாட்டு பாடிட்டேங்கிறேன். நீ கேட்க விருப்பப்படல, நான் ஏங்க உங்கள்ட்ட இதை நான் கேட்கணும், நீங்க பாடிட்டீங்கன்னு அதுக்கு பதில் பாட்டு பாடிட்டேன், அவ்வளவுதான். நான் கேட்டுட்டேன், நீ கேட்கல, நான் கேட்டுட்டேன், அவ்வளவுதான். என்ன உங்ககிட்ட கேட்கணுமா, உங்ககிட்ட கேட்க நான் கேட்கணுமா, சரி இப்ப கேட்கிறேன், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் வண்டியில பண்ணீங்க, சங்கரதாஸ் சுவாமி எழுதின பாட்டை பாடாம இந்த பாட்டை ஏன் பாடுறீங்க, நான் சொல்லி கொடுத்து நீ கேட்க வேணாம். நீ இதை என்கிட்ட இவ்வளவு நேரம் நீங்க தான் என்ன கேட்க சொன்னீங்க, அப்புறம் கேட்டாலும் ஏன் கேட்டேங்கிறீங்க, நான் என்ன பண்ணணும், நீ என்ன செய்யற, நான் சொல்லி கொடுத்து இதை கேட்கலன்னு சொல்லி கொடுத்து நீ கேட்க வேணாம். ஆனா இருந்தாலும் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அம்மா அந்த நாடகத்தை எழுதினவர் வேணா அவரா இருக்கலாம், ஆனா அவர் சங்கரதாசர் எழுதிய பாடல் என்ன பாரு தெரியுமா, எக்குளத்திலே உதித்தாய் இத்தருணத்திலே போலாயம்மா என்று. அதுக்கு வள்ளி என்ன பாடணும், மிக்க வழிபட்டிலும் குறக்குளத்திலே பிறந்துட்டேன் சுவாமி அப்படிங்கிறது பதில் பாட்டு. அந்த பதில் பாட்டு பாடணும். இதுல என்ன ஒரு ஏன் இதை பாடலை ஏன் பாடணும் ஏன் பாடக்கூடாதுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. எக்குளத்திலே உதித்தாய் இத்தருணத்திலே போலாயம்மா அப்படின்னு எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எந்த ஜாதியில நீ பிறந்த அப்படின்னு ஒன்னாவதுல கேக்குது. இந்த கேள்வி என்ன கேக்குது, நீ எந்த ஜாதியில பிறந்த அப்படின்னு சொல்லும் போது அது வந்து என்ன தெரியுது, இது வந்து ஒருமையா பன்மையா, அது ஒருமைதான், ஒருமை. அதாவது எந்த ஜாதிங்கிற ஒன்று, ஜாதிகள் என்பது பன்மை. ஒரு நாடகத்தை ஒருமைப்பட்டவர் மட்டும்தான் பார்ப்பாங்களா, அப்படி இல்லையே, பன்மைப்பட்டவர்கள் தான் நாடகத்தை பார்ப்பாங்க. பல இனத்தவர்கள் வருவார்கள் பார்ப்பாங்க. அந்த இடத்துல நான் நீ என்ன ஜாதியில பிறந்த, நான் குறக்குளத்தில் வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது
உலகத்தை சமநிலைப்படுத்த வேண்டும். இந்த நிலையில எல்லாம் சமம் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்கு நிலைநாட்டுவதற்காகத்தான் அந்த பாடலை விட்டு கொடுத்தார். ஆனா அவர் பாடினது இது பாடினா அப்ப வண்டுவிழின்னு ஒரு பாடலை இவர் எழுதாம எப்படி வரும்? இவர் எழுதாம எப்படி வரும்? அது வேற ஒருத்தர் எழுதினாரு. யார் எழுதுனது? வேற ஒருத்தர்னா யார் எழுதுனது? வேற ஒருத்தர் எழுதினாருன்னா ஒருத்தர் எங்கேயாவது இருக்கா? எந்த புத்தகம் இவர் ஒருத்தர் எழுதினார்னு வருமா? அவருக்கு பேர் இல்லையா? அவருக்கு பேர் வேணாமா? அட்ரஸ் இல்லாத ஆளா இருக்கா? சொல்லுங்க. இல்ல என்னன்னு கேக்குற, அவர் என்ன அனாதையா? பாஸ்கரதாசர் என்று சொல்லக்கூடியவர். இந்த நாடகத்தினுடைய அடிப்படை உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே. தெரியும்னா பதில பேசு. தெரியலைன்னா ஏதோ கதை பாட்டை எழுதி கொடுத்தத பாடிட்டு ஏதோ காலையில் சம்பளத்தை வாங்கிட்டு ஊருக்கு போ. அதை விட்டுட்டு இந்த தெரியாத விஷயத்த சும்மா பொய்யாலாம் அன்னைக்கு பேசிட்டு இருந்தேன்னா இது சரிப்பட்டு வராது. வள்ளி நாயகம் என்ன பொய்யா பேசுனேன்? என்ன புரியல எனக்கு. பாஸ்கரதாசர் எழுதினாருன்னு நீ சொல்ல வர? எழுதினாருன்னு சொல்லனா? பாஸ்கரதாசர் அப்படிங்கிறவர் கொண்டு வந்து சங்கரதாச சுவாமிகள்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்ல வந்தேன். அதுங்காட்டி நீங்க வள்ளி மறிக்கிறீங்க. அதானே. யாரு கொண்டு வந்தது? யாரு கொண்டு வந்து கொடுத்தாலாம் கேட்கல. இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டேன். யார் கொண்டு வந்ததுன்னு கேட்டா கொண்டு வந்தது நீங்க கேட்கலங்க. ஏங்க ஒரு விஷயத்தை கேட்கறீங்கன்னா அது முழுமையா தானே நான் சொல்ல முடியும். அதுக்குள்ள ஒரு விஷயத்தை கேட்பீங்க. அதுக்காக நான் சொல்ல வந்தேன். பாஸ்கரதாசர் என்று சொல்லக்கூடியவர் சங்கரதாச சுவாமிகள்கிட்ட கொடுத்தாரு. ஆனா எழுதி கொடுத்து விட்டது சங்கரலிங்க கவிராயர் என்று சொல்லக்கூடியவர் எழுதி கொடுத்தாரு. அத பாஸ்கரதாசர் கொண்டு வந்து சங்கரதாச சுவாமிகள்கிட்ட கொடுத்தாரு. பாருங்க, கவனிக்கல, நல்லா கவனிக்கணும். இதுதான் அவங்க சொல்லங்கட்டி எதுக்கு நீங்க மறிக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு தேவை பதில். சுடுது மடியப்படி சுப்பிரமணியன் காலப்படி கதையா? தம்பி, நீ எத்தனை கல்யாணமா பண்ணிருக்க? ஏன் சாமி போட்டு உடைக்காது, உடைச்சு விடுங்க. சரி வேணாம், நான் கேட்கல. கேளுங்க. இங்க வர, நான் என்ன கேட்க போறேன்? 2 கல்யாணம் தான். சரி விடு, நான் நினைச்சது வேற. நான் உன்கிட்ட வசனம் பேசுறேன். ஏன் எதிர்பார்ப்பே வேற. 2ஓட முடிஞ்சு போச்சேன்னு. ஏன்னா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை என்ற காரணத்தினால பாருங்களேன், விட்டு கொடுப்பது கெட்டு போவதில்லை, கெட்டு ஒரு விட்டு கொடுப்பது. இங்க வாங்க, இவர் நினைக்கிறாரு அவர் கொண்டு வந்து கொடுத்த அந்த பாடலை இதிலே சேர்க்க வேண்டும்காகத்தான் அந்த பாடலை விடுத்து விட்டு இந்த பாடலை சேர்க்கிறார். ஏன்னா அதுல ஜாதியை கேட்கிற மாதிரி இருக்கு. இது நீ வாழக்கூடிய நாடு எதுமானு கேட்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி கேட்கிற மாதிரி அவ்வளவுதான், வேற ஒண்ணு. ஆனா அதுல என்ன பாருங்களேன், விட்டு கொடுப்போம் கெட்டு போதிலே கெட்டு பொருள். திருப்பார்கடல மந்திரமலையை மத்தா வச்சு வாசிங்கிற பாம்பு வச்சு கயிறா வச்சு சந்திரனை தூணாக நிறுத்தி வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறா போட்டு தலைப்பக்கம் அசுரர்கள் பிடிக்க வால் பக்கம் தேவர்கள் பிடிக்க கிடைக்கிறாங்க. என்னது தலைப்பக்கம் வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறா போட்டு தலைப்பக்கம் அசுரர்கள் பிடிக்கிறாங்க, வால் பக்கம் தேவர்கள் பிடிச்சாங்க. அப்படியா? ஆமா, பிடிச்சு கிடைக்கிறாங்க பார்க்கடல. இது எந்த கதையில பிடிச்சா? இது எந்த புத்தகத்துல நீ படிச்ச? அதாவது தலைப்பக்கம் அசுரர்கள் பிடிச்சாங்க, வால்பக்கம் தேவர்கள் பிடிச்சாங்கன்னு எந்த புத்தகத்தை படிச்ச? ஏன் அதானே முத போய் தலைப்பக்கம் பிடிச்சவங்க யாரு? தேவர்கள் பிடிச்சாங்க முதல்ல. அடிப்படையா பேசு. இப்ப சரிங்க, நான் அடிப்படையா பேசுறேன் அப்படி சொல்லு. சரி இருங்க நான் கேக்குறேன். முதல்ல தலைப்பக்கம் தேவர்கள் தான் பிடிச்சாங்க, வால் பக்கம் அசுரர்கள் பிடிச்சாங்க. அப்புறம் ஏன் மாறினாங்க? இங்க கேளு, நீ இப்படி கேட்கணும்ல. ஏன் மாறினாங்க? எதிர்த்து கேள்வி கேட்க. வள்ளின்னு ஒரு வேஷம் போட்டு பட்டையை போட்டுக்கிட்டு கையில கவனம் வச்சுக்கிட்டு சோப் போட்டுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு வேற ரொம்ப நேரமா ஒரு குருவி வளர்ந்துட்டு இருந்துச்சு. இங்க போய் உட்காந்துச்சு, இங்க போய் உட்காந்து, நானும் பார்த்துக்கிட்டே இருந்து எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. பறவை சிட்டுக்குருவி ரொம்ப நேரமா பறக்குது. நீ அதை கூட கவனிக்காம ஒரு சோப் போட முடியாம நீ இருக்க கையில கவனம் வச்சுட்டு எனக்கு என்னன்னு. அம்மா, ஏன் தலைப்பக்கம் போய் தேவரை பிடிச்சாங்க, வால் பக்கம் அசுரரை பிடிச்சாங்க, மறுபடியும் எப்படி போய் அசுர பக்கம் தலைப்பக்கம் பிடிக்கிறாங்க? கேட்டு இல்ல, நியாயமான விஷயம் தான். அசுரன் என்ன சொல்றாங்க தெரியுமா? டேய், நான் யாரு போய் வால் பிடிக்கணும்னா? எனக்கு வால் பிடிக்கிற பழக்கமே பிடிக்காது. நாங்க வால் பக்கமே பிடிக்க மாட்டோம், நாங்க தலைப்பக்கம் தான் பிடிப்போம். அங்கே சண்டை யாரு? கயிறு இருக்கிற விஷயத்துல, கடையிற விஷயத்துல சண்டை பாருங்க. நான் தலைப்பக்கம் தான் பிடிப்பேன் அப்படின்னு அசுரர் பிடிவாங்க பிடிக்கிறாங்க. உடனே போய் தேவர்கள் என்ன செய்யறாங்க? சரி போடா, இதுலயும் விட்டு கொடுத்து போ. ஆசை இவ்வளவுதானே, அதானே ஆசை. தலைப்பக்கம் தான் பிடிப்பா. பாருங்க, அங்கே விட்டு கொடுக்கறவங்க தான். நான் விட்டு கொடுக்கறவங்க என்ன மரணம்? ஏன் விட்டு கொடுக்கறத பத்தி நான் பேசுறேன். விட்டு கொடுப்பது கெட்டு போதே, கெட்டு போறது விட்டு போவதில்லை. என்ன விட்டு கொடுக்காம இருக்காங்க அசுரர்கள். நான் தலைப்பக்கம் தான் பிடிப்போம்னு அடம் பிடிக்கிறாங்க. வால் பக்கம் ஒரு உள்ள இல்ல, தேவர்களும் இல்ல, அசுரர்களும் வால் பக்கம் யாருமே இல்ல, தலைப்பக்கமே 2 பேர் இருக்காங்க. நான் விட்டு கொடுக்க மாட்டியா, எங்க பக்கம் தலைப்பக்கம் தான் வேணும் அப்படின்னு அசுரர்களுக்கு. உடனே தேவர்கள் பார்த்தாங்க, விடுறா இதனால என்ன இருக்கு, நீ நேரம் தலைப்பக்கம் பிடிக்கிற, பிடி போ, எங்கிட்டே கடஞ்சா சரி, நம்ம தேவை வேண்டியதை கடலுக்குள்ள இருந்து வந்தா சரி அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்கிறார்கள்.
தலைப்பக்கம் பிடிச்ச அசுரர்கள், வால்படம் பிடித்த அவர்கள் தேவர்கள். அதனால கடைந்தார்கள். வால் பிடித்தவன் வாழ்ந்தான், தலை பிடித்தவன் வீழ்ந்தான். இன்னைக்கு அசுரர்கள் வாழ்வதற்கு அங்கே விட்டு கொடுப்பது கட்டு. ஆனா பாருங்க, தேவர்கள் அந்த இடத்துல விட்டு கொடுக்காம இருந்தாங்கல்ல, விட்டு கொடுத்து போனாங்கல்ல. சரிப்பா, அவங்க தலைப்பக்கம் பிடிக்கட்டும், நம்ம வேணா வால் பக்கம் பிடிக்கணும். ஆனா அதே தேவர்கள் அதே கதையில விட்டு கொடுக்காமல் இருந்தாங்க. பாத்தீங்கன்னா பார்க்கடல கிடைக்கிறாங்க. எதுக்கு கிடைஞ்சாங்க? அமிர்தத்தை எடுக்கணும் அப்படிங்கறதுக்கா பார்க்கடல கிடைஞ்சாங்க. நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு இது 5 வரக்கூடாதுன்னு அமிர்தத்தை சாப்பிட்டா தாண்டா வராது அப்படிங்கறதுக்காக அமிர்தத்தை கடைஞ்சு எடுக்கிறாங்க. அப்படி அமிர்தத்தை கடைஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் தேவர்கள் எல்லாருக்கும் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து பரிமாறிக்கிட்டு இருக்கிறார். இதுல பாருங்க, அசுரன் ஒருத்தன் என்ன பண்றான், நமக்கு இது கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல என்ன பண்றான், தேவர்களை போல உருமாறி வரிசையில போய் உட்கார்ந்துட்டான். உட்கார்ந்தானே அவனுக்கு பக்கத்துல இருந்த 2 பேரை என்ன பண்ணாங்க, சரி விட்டு கொடுத்து போவோமே, பாவன் சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டும் அப்படின்னு விட்டு கொடுத்துருந்தா அந்த அசுரன் ஒருத்தன் சாப்பிட்டு இருப்பான். ஆனா அவங்க பாருங்க, தேவர்கள் அந்த இடத்துல விட்டு கொடுக்கல. ஏன்? இதை சாப்பிட்டானா ஏற்கனவே அசுரர்கள் அழிக்க முடியாத நிலையில இருக்கும். கொஞ்சம் கதையை கவனிக்கணும், கதையை மேலோட்டம் பார்க்க கூடாது, முழுமையாக கவனிக்கணும். அது தேவர்களுக்கு தான் இது கிடைக்கணுங்கிறது முக்கிய பங்கு. முதல்ல நல்லா கவனிக்கணும். அதாவது தேவர்களுக்கு தான் கிடைக்கணுங்கிறது என்ன? துர்வாச முனிவர் ஒடுக்கிற சாபம், கொண்டு வந்த மலரை யானை விட்டு மிதிக்க விட்ட காரணத்தினாலே இந்திரனுடைய அனைத்து செல்வங்களும் பார்க்கடலே போய் விழக்கடவது அப்படிங்கிறது சாபம். உங்களுக்கு நிறைய திரை மூப்பு முனி சாக்காடு வரட்டும் சாபத்தை கொடுத்துட்டு போறாரு. சாதாரண மனிதனுக்கு தானே அது இருக்கும், தேவர்களுக்கு எப்படி வரும்? ஒரு சாபம் மட்டுமா கொடுத்தாரு? உங்கள்ட்ட இருக்கிறது பூரா கடல்ல போட்டேன், உங்களுக்கு வந்து நிறைய திரை மூப்பு பண்ணி சாக்காடு வரட்டும் சாபத்தை கொடுத்தாரு. கொடுத்த உடனே ஒரு கல்லில 2 மாங்க கடந்த மாதிரி இருக்கேன், தேவாமிர்தம் வந்த மாதிரி இருக்கேன், 108 பொருள் வெளியில வந்த மாதிரி இருக்கும், பொருள் வந்த மாதிரி இருக்கேன். முத என்ன வந்துச்சு? தேவர் நோய் பிடிச்சாங்களா? முத என்ன வந்துச்சு? இங்க விஷமா இருந்தது, விஷமா வந்தது கிடையாது. அங்க இருந்து ஒரு காய் வந்துச்சு. அந்த காயை போய் அசுரர்கள் முத கவுனவங்க அவங்க அசுரர்கள் போய் ஒரு காயை கவுறாங்க. அந்த காயை கவியினால்தான் அது அசுரக்காய் என்பது இன்று பூலோகத்துல சொரக்கான்னு வந்துச்சு. ஓ, அசுரக்காய் தான் சொரக்காய். இன்னைக்கு சொரக்காய் இருக்கவே. ஆனா நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாம எந்த நல்ல விஷயத்துல சொரக்காய் கூட்டு வைக்கிறோம் நம்ம? வைக்க மாட்டேன். அது அமாவாசை விரதம் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க. முத கொண்டு வந்ததை அசுரன் போய் கவியதுனால்தான் அசுரக்காய் என்பது பேர் மருவி சுரக்காய் என்று வந்தது. அப்ப முத விட்டு கொடுக்காம போய் கவுனங்கில அசுரர்கள் தானே. அசுரர்கள் கவியதுனால அசுரக்காய். ஆனா ஒன்னே ஒண்ணுக்கு அதுக்கு பயன்படுத்துவாங்க. மக்களுக்கு காலில் நீர் சத்து, உடம்புல நீர் சத்து வந்துச்சுன்னா அந்த நீர் சத்தை கவ்வி இழுக்கும் தன்மை எதுக்கு உண்டுனா சுரக்காய் மட்டும்தான் உண்டு. அசுரர்கள் போய் கவ்வி இழுத்தனால அசுரக்காய் ஒரு நீரை கவ்வி இழுக்கும் தன்மை இந்த காய்க்கு தானா இருக்கு. அதனால சுரக்காய் வைடா. இன்னைக்கு அசுரக்காய் வைக்கிறோம்ல, சுரக்காய் வைக்கிறோம்ல. அப்ப நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாது, தீய விஷயங்களை பயன்படுத்துது. ஒரு மனிதனுடைய தீய சக்தியுடைய அந்த தீ நீர்களை வெளியில இழுக்கும் தன்மை சுரக்காய்க்கு இருக்குல்ல. அதுக்கப்புறம் வந்துச்சு சரி விஷம் வந்துச்சு. இந்த விஷம் வந்தது, ஆகா விஷம் வந்துருச்சு, ஆலகால விஷம் வந்துருச்சே. தேவர்கள் சாப்பிட்டாங்களா? இல்லையே. அசுரர்கள் சாப்பிட்டாங்களா? இல்லையே. தேவாதிபதி சாப்பிட்டார். யாரு? செய்தி யார்ட்ட போகுது? முதல் செய்தி யார்ட்ட போகுது? சிவன் போகுது. சிவனை இருந்து வர்றாரு. எப்படி வந்தாரு? அக்காலை ஏறி அம்மாளை போட்டு அச்சங்குதி செம்புடு கையாட்டி அண்ணன் சொன்னினார். சும்மாவா? என்னம்மா என்ன சொல்றீங்க எனக்கு புரியலையே. என்னம்மா என்ன நீங்க மாட்டுக்கு படக்குன்னு இந்த மாதிரி சொன்னீங்கன்னா கெட்ட வார்த்தை நினைக்கிறியாமா? அவர் சொன்னது அப்படித்தானே இருந்துச்சு. எது கெட்ட வார்த்தை? என்ன இல்ல இப்ப சொன்னீங்களே, அக்காலை ஏறினே அம்மாளை போட்டுனே அச்சங்குதினே செம்புடு கேட்டுனே அண்ணன் சொல்லிட்டப்பா. இல்ல நீங்க அது சொல்லலாம், தவறு கிடையாது. ஆனா அது சொல்றது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி சொல்லணும்ல. அக்காலை ஏறி அப்படின்னோம்னா சேர்த்து சொன்னோம்னா அது வேற மாதிரி இருக்கும். அக்காலை வாகனத்தின் மீதேறி அப்படின்னோம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்கறது. சரி. அம்மாளை போட்டு அப்படின்னா அந்த மாதிரி நீ சேர்த்து சொல்லிட்டீங்கன்னா அது நல்லா இருக்கு. அம்மாளையை கழுத்தில் போட்டு அப்படின்னோம்னா அது கொஞ்சம் நாகரிகமா இருக்கும் இல்லையா? அப்புறம் இன்னொன்னு என்னமோ சொன்னீங்க. சொல்றேன், நான் ஏத்துக்கிறேன். ஐயா இருக்குப்பா, அது கேட்டல ஒண்ணு சொன்னாரு ஐயா. அதுல ரொம்ப கவனம் ஊத்துறாரு. அச்சங்கை ஊதினா. சரி சரி, நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன், அது உண்மைதான். சரி சார். இந்த கவியை எழுதினவர் யார் தெரியுமா? காலமேக புலவர் எழுதினார். அக்காலை ஏறுவான், அம்மானை கை பிடிப்பான், சொக்காலை பக்கம் சொருவான், அக்கனவன் ஆட்டை எடுப்பான், ஆலம்பாலை உண்டிடுவான், காட்டில் குடியிருப்பான் கான்னு எழுதினார். ஆனா அவர் எழுதினாரே, அவர் எழுதினத கவியில அந்த காலை மேல் ஏறினான் அப்படின்னு எழுதினாரு. இல்ல, கவிங்கிறது என்ன? கவி என்பதை ஒரு 4 அடினா 4 அடியில் எழுதணும், 3.25 3.25 அடியில் எழுதணும். இதுதான் கவி என்பது. அப்படித்தான் வரணும். ஆமா, சீர் குறைய கூடாது. 4 சீர் மேல வருதுன்னா 3 சீர் கீழ, அடுத்து 4 சீர் வரணும், அடுத்து 4 சீர் வரணும், கடைசியா 3 சீர் வரணும்.
இவ்வளவுதான் வரணும், ஒரு கவியில வரணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கு. அப்ப சீர் குறையாமல் எழுதணுமா இல்லையா? ஆமா. இன்னைக்கு நம்ம சீர் ஒண்ணு குறைஞ்சாலும் வாங்குறோமா? எங்க அதை காணோம்ங்கிறோம்ல, எங்கயா சீர்ல அது வைக்கலையா, எங்க அது கேட்கிறோம்ல. அப்ப சீர் குறையாம இருக்குல்ல, அப்ப அதுல சீர் குறையாம தானே அக்காலை ஏறி என்றால் என்ன சுவாமின்னு கேளு. அந்த காலை மேல் ஏறி அக்காலை ஏறி அம்மாலை போட்டு என்றால் என்ன? அந்த மாலையை கழுத்திலே போட்டு அச்சம் ஊதினா என்ன? சங்கை கையில வைக்கக்கூடிய சங்கை ஊதி அம்மாலை போட்டுன்னா மாலையை போட்டு செம்புடுக்கா செம்பினால் செய்யப்பட்ட உடுக்கை யாட்டி அண்ணன் சொன்னியா? நஞ்சை உண்ணினான். அது சரி சுவாமி, நான் சொல்றது என்னன்னா நீங்க சொல்றது அப்படிதான் கவியில இருக்கு. அது அப்படியே சொன்னோம்னா கேட்கறவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குமே. அது சொல்லும் போதே கொஞ்சம் விளக்கமா நீங்க விரிவாக்கமா சொல்லிட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன். இல்ல அப்படி கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம்னா அந்த விஷயம் மக்கள்கிட்ட போய் சேருதுன்னா ஒன்று தவறாக இருக்கலாம், அதை தெளிவுபடுத்த சரிபடுத்துவதானே சரி. அதை சரி குமுதமிட்ட குளவரை குத்தரில் திமுதமிட்ட திரியும் திரகடல் துமித ஊர்புகமான உதிர்நீர் அமுதம் என்னும் வாசியால் கவியார் எழுதுறார். யார்? கம்பர் எழுதுறாரு. துமித ஊர்புகமான உதிர்நீர் அப்படின்னா துமி அப்படின்னா ஒரு தமிழ்ல அந்த வார்த்தையே கிடையாது. அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேக்குறாங்க. பாத்தீங்களா? பொருள் கேட்கிறார்கள். அதுக்கு பொருள் கேட்டு பெரிய விவாதம் நடந்து, சண்டை நடந்து, சச்சரவு நடந்து அதுக்கப்புறம் நிரூபிக்கப்படுகிறது. பெரிய இடத்துல கலைவாணி அம்மா வந்து மோர்கடை பெண்ணா இருக்கிறாங்க. சபையில இருந்து வந்து அங்கிருந்து வரக்கூடியவர்கள் புலவர்கள், மந்திரிகள், மன்னர்கள் சபையிலே வந்து கொண்டு வழியிலே வரும் பொழுது அப்பதான் சொல்றாங்க, தள்ளி போங்கப்பா, அது வரக்கூடிய நீ பக்கத்துல வந்துடாதீங்க, மோர் துமி தரித்து விடும் என்று சொல்கிறார்கள். அப்ப துமி என்றால் துளி என்று ஒரு அர்த்தம் இருக்கு, நடைமுறையில் அந்த வார்த்தை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப ஒன்றை நிரூபிப்பதற்கு இன்னொன்றை உருவாக்குவதற்கு உரிமையாக கண்டிப்பா. ஆமா, வேற எந்த மொழிக்காவது அந்த ஒரு சிறப்பு இருக்கா? மற்ற மொழிகளுக்கு சிறப்பு அம்சம் இல்லாத சிறப்பு அம்சம் தமிழ் மொழிக்கு தானே இருக்கு. இன்னைக்கு கிழக்குன்னு சொல்றான். குணக்கு ஐந்திரி பிராசி பூர்வம் கிழக்குடாங்கற. கிழக்குங்கிற திசைக்கு 5 விளக்கு இருக்குல்ல. ஏன் சுவாமி சாதாரணமா படின்றோம், மிதிச்சு ஏறி போறதும் படிதான், புத்தகத்தை எடுத்து வச்சா படிதான், அளக்கிறதுக்கு உதவுறதும் படிதான். படிங்கிறது ஒரு வார்த்தை தானே, அந்த வார்த்தைக்கு எத்தனை பொருள் இருக்கு பாத்தீங்களா? படிங்கிறது தமிழ் மொழி தான். நீங்க அருமையா சொன்னீங்க. படி என்பது தமிழ் மொழி தான். 2 எழுத்து தான். 2 எழுத்துக்கு படிக்கு எத்தனை விளக்கு இருக்கு இல்லையா? படி அப்படின்னா லாவப்படி நஷ்டப்படி, லாவப்படி நஷ்டப்படி, கடைசியில லாவப்படி. படி அப்படின்னா புத்தகத்தை படி. மரம் கோணலான நூலை பிடி, மனம் கோணலான நூலை படினாங்க. ரெண்டாக்கும் பானை தான் வருது. ஆமா, ரெண்டுக்கும் பானை வேற வருது. ஆமா, இது பானா அது பீனா. பாருங்க, நூல்ங்கிறதுலயே அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? நூல் என்றால் புத்தகத்தையும் குறிக்கும், நூல் என்றால் தைக்கக்கூடிய உதவுறதுக்கு நூல் தான். ஆமா ஆமா, நூல் என்பதற்கு மதர்தான் பொருள், நூல் என்பதற்கு பொருள் இருக்குது. அவளுக்கு சுவாமி கழுத்துல போட்டிருக்கீங்களே மாலை, இதுக்கு பேரு மாலை தான். சாயங்காலம் அந்தி பொழுது வருது பாத்தீங்களா, அதுக்கு பேரு மாலை தான். எழுத்துன்னு பொருள் எழுத்தா இருந்தா ஒண்ணுதான், ஆனா பொருள்னு பிரிக்கும் போது வேறுபடுதா இல்லையா? அந்தி மாலை. ஆமா, இது நம்ம கழுத்துல போடுற மாலை பூ மாலை. அது அந்தி மாலை, இது பூ மாலை. ஏன் தெரியுமா கேக்குறேன்? இதெல்லாம் சரியா நீங்க கரெக்டா பேசுறீங்களாங்கிற விஷயத்தை இவ்வளவு நேரம் தமிழை பத்தி எவ்வளவு அழகா பேசி புட்டு இடையில ஆங்கிலம் கலந்து பேசுறீங்க பத்தியல. ஒண்ணுமே பேசலையா? நான் இங்க ஆங்கிலம் இப்பதாங்க பேசுனீங்க. என்னன்னு அண்ணே பேசினாரா இல்ல? நீங்க கை தட்டிங்க, தமிழை பத்தி பேசணும்னு கை தட்டினீங்கல்ல. இவ்வளவு நல்லா பேசிட்டு இவ்வளவு அழகா தெளிவா கரெக்டா பேசுனீங்கன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார்ல, இந்த ஒளிப்பதிவு ஆகிக்கிட்டு இருக்கு, போட்டு பார்த்தாலும் தெரிஞ்சு பேரு நீங்க என்ன வார்த்தை சொன்னீங்கன்னு. அதனால தமிழை பேசும்போது தமிழை மட்டும் பேசினா நல்லா இருக்கும். இப்ப நான் ஆங்கிலம் பேசுறேனா? ஆமா பேசுனீங்க. சுத்த தமிழ் மொழி. நான் பேசுறது என்றுமே ஆங்கிலம் கலந்தது ஆகவே ஆகாது, தமிழ் மொழியில தான் பேசுவேன். இப்ப பேசுனீங்க இல்லங்கறேன் நான். இந்த சாட்சி இருக்குங்க, ஆள் உட்கார்ந்திருக்காருங்க. கரெக்ட்டா பேசணும் கேக்கா. இங்க பாருங்களே, மதுரை 80ல ஒன்று நடந்தது. அரசர் அடித்தடி அரசர் அடின்னு ஒரு இடம் இருக்கு தெரியுமா? அன்று வந்து பிட்டுக்கு மனுஷன் கிளவி, அந்த கிளவிக்காக பிட்டுக்கு மனுஷன் வந்திங்கிற கிளவிக்காக போய் பிட்டுக்கு மனுஷன் வந்தவர் யார் தெரியுமா? அதான் சிவபெருமான். கரை போடுறாங்களா இல்லையா? கடல்ல உடைச்சிட்டு போகுது, அதுல கரை போட்டாங்களா இல்லையா? எல்லாத்துக்கும் கரை போட்டாங்க. நீங்க பேசுற பேச்சுக்கு என்னைக்குமே கரை இட்டு பேச வேண்டியதான். கரெக்டா பேசுறீங்களான்னு சொன்னேன். அந்த கரை போட்டு பேசினா என்னைக்குமே நிச்சயம் இருக்கும். அதான் கரெக்டா பேசுறீங்களா? கரை இட்டு அப்படின்னு சொல்லுங்க. அதை சேர்த்து சொன்னா வேற ஆங்கில வார்த்தை மாதிரி மாறிடுமா இல்லையா? ஓகேனா ஓகே. இல்ல அதுக்கு இல்ல சுவாமி, பேசாம இரு அப்படின்னம்னா அது வார்த்தை, பேசாம இரு அப்படின்னம்னா அது வேற மாதிரி போயிருமா இல்லையா? அப்ப எந்த வார்த்தையை சேர்க்கணும், எந்த வார்த்தையை பிரிக்கணுங்கிற வித்தியாசம் இருக்குல்ல தமிழ்ல. அது மை இது மா, அவ்வளவுதான். ரெண்டு, அது மை இது மா. நீங்க பூசாரிய கட்ட போறீங்க, அதனால பூசாரிய கட்ட போறேன். பூசாரி பொண்டாட்டி என்ன பண்ணும்? பூசாரி கதை
கதை மாறி போயிருக்கா. என்னங்க வேற மாதிரில சொல்லிக்கிறீங்க? என்னது பூசாரியை கட்ட போறேன்னு எப்படி சொல்றீங்க? பருவம் வந்துருச்சு உனக்கு? வந்துருச்சு. கல்யாணம் ஆகிற தருணம் வந்துருச்சுல்ல? ஆமா. கல்யாணம் பண்ண போவீங்க, நிச்சயம் பண்ணுவாங்க, நாள் வைப்பாங்க, ஆமா, பரிசம் போடுவாங்க, நலங்கு வைப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. தலையில என்ன வைப்பீங்க? பூ வைப்போம். இதான் ஆங்கிலமும் தமிழும் கலந்தது. நீங்க பேசுனது வெறும் ஆங்கிலம் சொல்றீங்க, நான் தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசுறேன். எப்படி? தலையில என்ன வைப்பீங்க? பூ வைப்போம். அப்புறம் என்ன சாரி கட்டுவீங்களா? பூவையும் சாரியும் சேர்த்து சொல்லுங்க. பூசாரி. அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு. பூவை கட்டி சாரி கட்டினா பூசாரி. இதுல என்ன? கல்யாணத்துக்கு தயாராயிட்டீங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு தயாராயிட்டீங்க. சரி. ஏன்னா நீங்க தயாராகணும். அதுக்காகத்தான். என்னது? தயாராகணுமா? காலை போட்டாதான் தயாராகும். இல்லைன்னா இல்ல. அது கால். ஐயோ, கால் போடலனாலும் பரவாயில்ல. காலை போட்டா தயார். தயாருக்கு பக்கத்துல தானகத்துல துணைக்கால் போட்டா தாயார், கால் போடலன்னா தயார். என்ன நிலைமையில இருக்கீங்க? ஒரு நிலைமையில இல்ல. இல்ல கால் போடுற நிலைமையா, கால் போடக்கூடாதுங்கிற நிலைமையில இருக்கீங்களா? இல்ல, எப்படி இருந்தாலும் கால் போட்டு தானே ஆகணும். அப்படி ஒரு பெண்ணா பிறந்தா கால் போட்டா தானே அதுக்கு பெருமை இல்லையா? தாயார் அப்படிங்கிற ஒரு தன்மை அடைமொழிதான் ஒரு பெண்ணுங்கிற எண்ணமே வருமா மனசுக்குள்ள. ஒரு ஆண்மனுக்கு என்ன பட்டம் கிடைக்குது? முதல்ல ஆண்மனுக்கு என்ன பட்டம் கிடைக்குது? ஆண்கிற பட்டம் தான் கிடைக்கும். ஆண்கிற பட்டம். மணாலம் கணவன் கல்யாணம் முடிஞ்ச உடனே கணவன் அப்படிங்கிற பட்டம் கிடைக்கும். பெண்மணியாளுக்கு முதல்ல ஒரு பெண்ணுங்கிற பட்டம் கிடைக்கும். அப்புறம் கூட தாய் அம்மா அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைக்கும். அது கிடைக்காது. முதல்ல பெண்ணு, அடுத்து என்ன பட்டம்? மனைவி. மனைவிங்கிற பட்டம். ஆண்மகனுக்கு கணவன் என்ற பட்டம், பெண்மணியாருக்கு மனைவி என்ற பட்டம். அது கடைசி வரையிலும் கணவன் மனைவிங்கிற பட்டம் தான். ஆமா, அதுக்கு வேற பட்டமே வராது. அதுக்கு வேற எதுவுமே வராது. ஆனா பட்டங்கிறது எப்ப மாறுதுன்னா, எப்பொழுது ஒரு பெண்மையால் கருவுற்று ஒரு குழந்தையை சிசுவை உலகிலே பெற்றெடுக்கிறாளோ அப்பதான் ரெண்டு பேருக்கு தன்மை மாறும். தாய்மை தாய் என்ற பட்டமும், ஆணுக்கு தகப்பன் என்ற தந்தை என்ற பட்டமும். ஆனால் இரண்டு பேருக்கும் குழந்தை பிறந்து விட்டது. ஒரு ஆண்மகனும் ஒரு பெண்மகளை பிறந்துச்சு. அந்த ஆண்மகன் பிறந்தா குழந்தை தான், பையன் தான். அது வரல அவங்களுக்கு அந்த பட்டம் தான். ஆனால் அவர்களுக்கு இன்னொரு பையன் பிறந்து விட்டால் தான் பிறந்தவனுக்கு தம்பி என்ற பட்டமே வருகிறது, இவனுக்கு அண்ணன் என்ற பட்டமே வருகிறது. அதுக்கப்புறம் இங்க பேரு மாறுது, தாத்தா பாட்டி அப்படிங்கிற தன்மை மாறுதா இல்லையா? உறவுகள் வர 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 வாரிசு உறவுகள் வர வர நம்ம மனிதனுடைய தன்மை மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? ஒவ்வொன்றா வருவதற்கு காரணம். அதனாலதான் இந்த சங்கரதாசரிலே இந்த உலக நாடக தினத்திலே நம்ம அவருடைய பாடலை பாட வேண்டும். எப்ப பிறந்தார் அவரு? 1867 பிறந்து 1922 மறைந்தவர். அந்த சங்கரதாசருடைய பாடலை பாட வேண்டும் என்றாக அடுத்த கட்டம் நான் கேட்க கேள்வி என்னவென்று நீங்கள் நினைக்கும் பொழுது, கந்தமலர் எழுந்து முகமா சொல் போதே தந்தை தாய் பெயரன் ஓதே கந்தமலர் இந்த முகமாதே மாதே மாதே 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 தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி. தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி. தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி. தாய் நங்கி மோகினி என்பார் சுவாமி. தந்தை பெயர் நம்பி தலைவன், தாய் பெயர் நங்கை மோகினி, உன் பெயர் வள்ளி, செய்வது காவல், அமைத்திருப்பது, பரன், விரட்டுவது, பறவை, கையில் வைத்துவது, கவன், பேசுவது, தமிழ், வணங்குவது, முருகப்பெருமான். நீங்க அதாவது ஒருமைப்படவே ஒரே மாதிரியே இருக்கீங்க பாருங்க. தந்தை பெயர் நம்பி 3 எழுத்து, தாய் நங்கி 3 எழுத்து, உன் பெயர் வள்ளி 3 எழுத்து, செய்வது காவல் 3 எழுத்து, அமைத்து பரன் 3 எழுத்து, விரட்டுவது பறவை 3 எழுத்து, கையில் வைத்து கமன் 3 எழுத்து, பேசுவது தமிழ் 3 எழுத்து. 3 எழுத்துக்குள்ளே எல்லாம் அடக்கம். அதுக்கு தானே அடக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. தலைநகரம் மேற்பாடி. ஊரு சிற்றூர். தெய்வம் முருகன். உயர்ந்தோர் பொற்பன் சிலம்பம் வேட்பன் கொடிச்சு கொடுத்து பறவை கிளிமையில் விலங்கு புலி கரடி யானை சிங்கம் மரம் அகில் அசோக நானக முகி பறை தொண்டக பறை யாழ் குறிஞ்சிப்பன். இந்த இடத்துல 14 கருப்பொருள். 14 கருப்பொருள். பர்வகாலத்தை பாலாக்கி விடலாமோ, பர்வகாலத்தை வீணாய் பாலாக்கி விடலாமோ, பர்வகாலத்தை
சர்வகாலத்தை பாழாக்கி விடலாமோ மருவிய விதி தன்னை மருவிய விதி தன்னை மாற்றவராகும் சுவாமி சுவாமி விடு வேடுகள் வதல் விடு விடுகள் வதல் அழகோ அம்மா பிரிவொன்று இல்லாவிட்டால் என்பதில்லாவிட்டால் விண்ணீது மண்ணீது சுவாமி சுவாமி பாலோடு பசிக்கிறேன் அம்மா அம்மா பாலோடு பசிக்கிறேன் காலோடு எடுமோ அம்மா பாலோடாயினும் மண்ணோ பாலோடாயினும் மண்ணோ காலம் அறிந்துண்ண வேண்டும் சுவாமி சுவாமி கருதாமல் இருப்பாயோ அம்மா எல்லாத்துக்குமே கால நேரம் ஒண்ணு வரணுமா இல்லையா? கால நேரம்னு ஒண்ணு இருந்தா தானே எல்லாமே சரியா அமையும். கால நேரம் போகுது போகுதுன்னு நம்ம இருந்துகிட்டே இருந்தா நல்லா இருக்குமா? கால நேரம் நிக்குமா நமக்காக? பிரம்ம முகூர்த்தமே போயிடும். பிரம்ம முகூர்த்தத்துலதான் தெய்வங்கள் எல்லாம் என்ன செய்வாங்களாம், இப்பொழுதுதான் எல்லா தெய்வங்களும் நமது அருகிலே இருந்து கொண்டிருப்பார்கள். இங்க இல்ல, நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, இப்ப எங்க மக்கள் இருக்கிறாங்க, இங்க எல்லா இடத்திலும் தெய்வங்கள் கூடவே இருக்கும், கூடவே இருப்பாங்களாம். இந்த நேரத்துல சுபமான வார்த்தைகளை பேசி எதையெல்லாம் நாம் பேசுகிறோமோ அதெல்லாம் ஆகுக என்று தெய்வம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அப்படியே ஆகுக அப்படியே ஆகுகன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா. எந்த வார்த்தையெல்லாம் தீய வார்த்தைகளாக சொல்கிறோமோ அதெல்லாம் அப்படியே ஆகுக என்றுதான் சொல்வார். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்ற ஊரா பழிக்கும். அதனாலதான் இந்த மாதிரி முகூர்த்த நேரங்களிலே நாம் மங்களகரமான விஷயங்களையும் மங்களகரமான வார்த்தைகளை பேச, கல்யாணம் பண்றோம், மாங்கல்யம் அணிகிறோம், நிறைய கூட்டம் இருக்கும், அவ்வளவு கூட்டம் இருக்கும். மாங்கல்யத்தை கழுத்துல அணிய போவாங்க, அணிக்கும் போது நாதசுரம், கெட்டி மேளம், மங்கள இசை, இதெல்லாம் எப்படி, இது எல்லாம் ஏன் பண்ணனா, இதெல்லாம் என்ன காரணம்? அவ்வளவு பெரிய கூட்டத்துல யாராவது ஒரு அபசகுணமான வார்த்தையை சொன்னாங்கன்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டா அதெல்லாம் மங்கல்யம். அந்த மாங்கல்யம் கழுத்துல அணிய போகும் பொழுது தீய வார்த்தைகள் பேசிக்கொண்டு, அவ்வளவு கூட்டத்தில் யாராவது தீய வார்த்தைகள் பேசுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, அபசகுணமான வார்த்தைகள் சொல்வார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் செவியிலே விழக்கூடாது என்பதற்காகத்தான் ஒன்றே ஒன்று மங்கள இசை மட்டும் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் மங்கள இசை இசைக்கிறார்கள். அதனாலதான் கால நேரம் நீங்க சொல்றீங்க, அருமையான அந்த கால நேரத்திலே தகுந்த நேரத்திலே. அப்ப நான் என்ன சொன்னேன், தெய்வங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பள்ளிதமாகும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில், இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்காக, உங்களுக்கு இப்பொழுது நல்ல வரன் பார்த்து வந்தேன். எனக்கா சுவாமி? கேட்டா பதில் சொல்லுங்களேன். எனக்கா? ஏமா இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி வத்த நான் விளக்கங்கள்லாம் சொல்லி இந்த மாதிரி பிரம்ம முகூர்த்தத்துலன்னு சொல்லி, சரி ஒரு 4 ஆயிருச்சே. இல்ல அதுக்காக இல்ல சுவாமி, இந்த நேரத்துல எனக்காக வரன் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னீங்க. என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் வரன் பார்த்தீங்களா, இல்ல வரனை ஏற்கனவே பார்த்துட்டு வந்து என்னை பாக்குறீங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம். அங்கேதான் தப்பு. நீங்க கேட்கிற ஒரு வேலை நியாயம் தான். என்ன நீங்க அறியாத பிள்ளை, நான் அறிந்தவன்.
அப்படின்னா நீங்க சின்ன பிள்ளையில இருந்து யாருக்காக தோற்றுவிக்கப்பட்ட பெண்மணியால் நீங்க எப்படி வளர்றீங்க, யாருக்காக வளர்ந்தீங்கிற முதற்கொண்டு எமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. அதனால நான் ஆரம்பத்துல இதை தீர்வு பண்ணி வச்சது நாங்கள் எல்லாம். ஒன்றை தீர்வு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. பாருங்க, ஒரு ராமாயணத்துல ஒண்ணு பேசுறேன், மகாபாரதத்துல நம்ம பேசுவோம், கிரேதாயுகத்துல பேசுவோம். கிரேதாயுகத்துல இருக்கும்போது ராமாயணத்துல அவதாரம் எடுக்கிறாங்க. அவதாரம் எடுக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறாங்க. சிவன் ஒரு வகையில வந்துடுறாரு, இங்க சங்கு சக்கரம் எல்லாமே எல்லா அவதாரம் வந்துருது ராமாயணத்துல. பூமியில மனிதர்களாக பிறந்தார்கள். ஆனால் அங்கே ஆதிபராசக்தி நான் வரணுமே, அங்கே எந்த இடத்துல இருக்கணும், இப்படி இருக்கணும், அவங்களா கேள்வி கேட்குறாங்க. அப்போ தான் அங்கே கூட சிவன் வந்து நீ இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு இடத்த கொடுத்து வரத்தை கொடுத்துட்டு போனாங்களாம். அது மாதிரி எல்லா இடங்களிலும் வந்து இருக்கக்கூடிய நேரங்கள் தான் அது, அதனால இருக்கக்கூடிய நேரம். அதனால உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் ராமாயணம் தோன்றியது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ளைய பாத்தீங்களா, மாப்பிள்ளைய பார்த்துட்டு என்னைய பாத்தீங்களா அப்படிங்கிற ஒரு சண்டை. இப்ப நாங்க ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வச்சது, ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவருக்கு தான் நானு அப்படி முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு தருணம் காத்துக்கிட்டு இல்லையா? ஆமா, மழை வரணும், விதை வாங்கணும், அது காத்துக்கிட்டே இருக்கான். அப்ப மழை வந்துருச்சியா, ஆத்துல தண்ணி திறந்து விட்டாங்க. இப்ப விதைய போட்டோம்னா முளைக்கும் பயிராயிரும். உங்களுக்கு அப்ப விதைய போட்டா முளைக்காது, இப்ப விதை போட்டா முளைக்கும் தெரியும். ஆமா, யாரு மாப்பிள்ளை அதேலா, இது யாருக்கு வரும்? சின்ன பிள்ளைட்டு உனக்கு மாப்பிள்ளை பேங்க அப்படின்னு தானே சொல்லுவாங்க, பிள்ளை அப்படி சொல்லுவேன். ஆனா அந்த பக்கம் வந்தவொடனே ஆமா யார் மாப்பிள்ளை, கல்யாணம் பண்ற வயசு வந்துட்டு அப்புறம் ஒரு சண்டை ஆசை வருமா இல்லையா? மாப்பிள்ளை பாத்துருக்கீங்க, யாரு மாப்பிள்ளை, எங்க இருக்காரு, பேர் என்ன, ஊர் என்ன, எப்படி இருப்பாரு, அழகா அப்படி கற்பனை வரும்ல. அதுக்கு தான் இந்த பருவத்தில் நான் பார்த்துருக்கேன். இப்ப நான் மாப்பிள்ளை பேர சொல்றேன், அதனால வாமாங்கிற 2 சுதியிலே வாமா 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 மழை ஓட வாமா 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 மழை ஓட வாமா 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 புருஷன் முருகேண்டாமா அன்பான புருஷனவன் அழகான முருகனவன் உண்டனைக்கு பத்மத புருஷனானமா உலகம் போற்ற மனசனவன் கண்டனாமா வாமா 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 புருஷன் முருகேண்டாமா பாடி காட்டுக்குள்ள ஓட்ட ஓடி அங்கே சுற்றுவது ஆகாதம்மா, பார்த்து வந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கொள்ளம்மா வாமா 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 மழை ஓடம்மா ஆடி தாளத்தாடு ஆட்டம் ஆட்டம் ஆடி பாட்டு நாட்டு பாடி நாட்டுக்குள்ள ஓட்ட ஓடி பார்த்து வந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கொள்ளம்மா வாமா 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 மழை ஓடலாமா வாமா 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 மழை ஓட வாமா 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 அல்ப கலம் இந்த காபத்தை அவளுக்கு தோசலை எழுப்ப செவி கொடுத்த முருகனை மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கீரா? முருகனை தானே மாப்பிள்ளை பார்த்து முருகனை தவிர வேற யாரை வேணாலும் கட்டிக்குவேன். கிறுக்குத்தனமா இருக்கீங்களா? யாரு உனக்கு கல்யாணம் சொன்னோடனே தாளக்காரர் அந்த ஆட்டம் ஆடுறாரு சீனுக்குள்ள. ஏமா என்ன சொல்ல உண்மையாவே பிடிக்கல. நிச்சயமா நிச்சயமா சத்தியமா சத்தியமா மனசாட்சிக்கு பதிலா சொல்றேன். ஏன் முருகனை நான் தெய்வமா நினைச்சு கடவுளா நினைச்சு வணங்கிக்கிட்டு இருக்கேன். அவரை போய் மாப்பிள்ளையா பாத்துறது கட்டிக்கன்னா எப்படி சுவாமி கட்டிக்கிறது? இல்ல அவர் கணக்க வந்தானே வேண்டான்னு பொய்யான தவ வேடம் புனைந்து வந்தவரி
நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். அதனால் பையனுமில்லை, நாளை சூரத முருகப்பெருமான துணை மண்டபத்தில் வேண்டாம். நான் ப்ரோஸ் நாள்மல்ல, நான் எங்க பிரபுத்துவ சபதம் சத்தியவர்களே. உண்மையிலே சொல்றேன், கலகம் எதுலதான் பண்ணணும். உண்மையிலே சொல்றேன், பிடிக்கல. எங்களுக்கும் பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? ஆமா, ஒன்னே போய் பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? சூப்பர் பிகரா இருக்கீங்க, நல்ல பிகரா இருக்கீங்க. நீ எனக்கு அண்டை வேணுமா, என்ன வேணும்? அப்படியே தகன்னு இருக்கீங்க. விடியறதுக்குள்ள கல்யாணம், எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நானும் போய் கல்யாணத்துக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணணுமா இல்லையா? வரட்டுமா?